அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு வேலை மிகவும் கடினமாக தோன்றும், மனம் சோர்வடையும், என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்போம். அத்தகைய ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்விடம் உதவி கேட்க நபிமார்களே எமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துஆ ஒன்று இருக்கின்றது. இன்றைய பதிவில் அவ்வாறான ஒரு துஆவை அறிந்து கொள்வோம். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஓதிய மிக அழகான துஆ. இந்த துஆவை ஈமானோடு ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் மன அமைதியையும் காரியங்களில் இலகுவையும் வழங்குவான். இது அல்லாஹ்வின் மகத்தான தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த துஆ. வாழ்க்கையில் ஒரு பெரிய பொறுப்பை ஏற்கும் முன் மன தைரியம், நிம்மதி மற்றும் காரியங்களில் இலகுவை வேண்டி இந்த துஆவை ஓதினார்கள். இந்த துஆ இன்று வரை உலகம் முழுவதும் முஸ்லிம்களால் அதிகமாக ஓதப்படும் மிகச்சிறந்த குர்ஆனிய துஆக்களில் ஒன்று. இந்த துஆவினுடைய நன்மைகளை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். அதாவது, இந்த துஆவை நம்பிக்கையுடன் ஓதுவதன் மூலம் மனம் திறந்து அல்லாஹ்விடம் உதவி கேட்போம். கவலை, பயம், பதற்றம் குறையும். கடினமான காரியங்கள் எளிதாக மாறும். முக்கியமான வேலைகள், பரீட்சைகள், நேர்முக பரீட்சைகள் போன்றவற்றுக்கு முன் ஓதுவது மிகவும் பொருத்தமான துஆ. அல்லாஹ்வின் உதவியையும் அருளையும் நாடும் சிறந்த ஒரு துஆ. அதாவது, இந்த துஆவை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனிடம் சென்று சத்தியத்தை எடுத்துரைக்குமாறு கட்டளையிட்டான். ஃபிர்அவுன் மிகவும் கொடுங்கோலனாக இருந்ததால் அந்த மகத்தான பொறுப்பை நிறைவேற்ற அல்லாஹ்வின் உதவியை நாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். என் இறைவா, என் நெஞ்சை விசாலமாக்கு, என் காரியத்தை எனக்கு இலகுவாக்கு. அதன் தொடர்ச்சியாக அவர், என் நாவின் முடிச்சை அவிழ்த்து விடு, அவர்கள் என் பேச்சை புரிந்து கொள்ளட்டும் என்று கேட்டார்கள். இது சூரா தாஹாவில் இந்த வசனம் இடம்பெறுகின்றது. இவ்வாறான இந்த சிறப்புகளை கொண்ட அந்த அழகிய துஆ என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. இந்த துஆவினுடைய பொருள், என் இறைவா, எனது நெஞ்சை எனக்கு விசாலமாக்கு, எனது காரியத்தை எனக்கு இலகுவாக்கு. இந்த துஆவில் 2 மகத்தான தேவைகள் அடங்கியுள்ளன. என் இறைவனே, என் நெஞ்சை விசாலமாக்குவாயாக. அதாவது, என் மனதில் இருக்கும் பயம், கவலை, பதற்றம், சஞ்சலம் ஆகியவற்றை நீக்கி தைரியம், பொறுமை, உறுதியான ஈமான் மற்றும் மன அமைதியை எனக்கு வழங்குவாயாக என்று கேட்கின்றோம். அடுத்ததாக, எனது காரியத்தை எனக்கு இலகுவாக்குவாயாக. அதாவது, நான் மேற்கொள்ளும் அனைத்து நன்மையான காரியங்களையும் எளிதாக்கி அதில் வெற்றியையும் பரக்கத்தையும் வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். இந்த துஆ ஒரு மனிதன் தனது திறமையை மட்டும் நம்பாமல் அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ்வின் உதவியை நாட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றது. அதனால் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்னும், முக்கியமான வேலைகளை செய்வதற்கு முன்னும் இந்த துஆவை ஓதுவது மிகவும் சிறந்த சுன்னத்தான முறையாகும்.
இந்த துஆவை ஓதுவதற்கு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று எதுவும் கிடையாது. ஆனாலும் சில நேரங்களில் ஓதுவது பொருத்தமானதாக இருக்கும். அதாவது ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கும் முன் ஓதலாம், பரீட்சை எழுத செல்லும் முன் ஓதலாம், உரையொன்றை ஆற்றுவதற்கு முன் ஓதலாம், நேர்முக தேர்வுக்கு செல்லும் முன் ஓதலாம், மனக்கவலை, பயம், பதற்றம் ஏற்படும் நேரங்களில் ஓதலாம். அல்லாஹ்வின் உதவியை நாடி எந்த நன்மையான காரியத்தை தொடங்கும் முன்னும் இதை ஓதிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக மட்டும் ஓதாமல் அதன் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். நம் மனதை விசாலமாக்கவும் நம் காரியங்களை இலகுவாக்கவும் வல்ல அல்லாஹ் மட்டுமே உதவக்கூடியவன். இந்த துஆவை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வழக்கமாக ஓதி அல்லாஹ்வின் உதவியை எப்போதும் நாடுங்கள். அவன் நம்முடைய கவலைகளை நீக்கி நம்முடைய காரியங்களை இலகுவாக்கி நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை வழங்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.